வணக்கம் கிருத்திமிழா. எங்கிட்ட இருக்குது Oppo K12x 5G ஸ்மார்ட் ஃபோன். அவங்களோட ஒரு அஃபோர்டபுளான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். இதோட விலை இப்போ கீழே நீங்கள் திரையில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக் ரிவ்யூ இந்த பதிவில் நான் பார்க்கலாம். இது வாங்கலாமா வேண்டாமான்னு இந்த பதிவை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். 360 டிகிரி டேமேஜ் ப்ரூஃப் ஆர்மர் பாடின்னு போட்டிருக்காங்க. இதை பற்றி நான் சொல்கிறேன், தொடர்ச்சியாக பாருங்கள். 45 வாட் சூப்பர் புக் சார்ஜிங், 5100 mAh பேட்டரி இருக்குது, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டுன்னு போட்டிருக்காங்க. பட் முக்கியமானது ஒன்று சொல்லலை, அதையும் தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸ்ப்ளாஷ் டச் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது கை ஈரமாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணலாம். எங்கிட்ட இருக்கிறது 6GB 128GB மாடல் ப்ரீஸ் ப்ளூங்கிற கலர். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இதான் இந்த Oppo K12x எங்கிட்ட இருக்கிறது ப்ரீஸி ப்ளூங்கிற இந்த கலர். பார்க்குறதுக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப் எஃபெக்ட் கிடைக்குது. அதாவது இந்த சாண்ட் டியூன்ஸ் அப்படி போகும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டில் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒவ்வொரு கம்பெனி இந்த மாதிரி புதுசாக ஏதோ ஒரு டிசைன் பேக்கில் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு பேக் கேஸ் வந்திருக்காங்க, ஒரு ஸ்டர்டியான ஒரு பேக் கேஸ். ஸோ இது போட்டால் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும் ஃபோனுக்கு. நல்ல ஒரு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது இந்த கேஸ். சிம் எஜெக்டர் பின் இருக்குது, யூசர் கைட் இருக்குது, 45 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் அதற்கான டைப் சி கேபிள் பாக்ஸில் தந்திருக்காங்க. சரி, இப்போது இந்த ஃபோனோட டிசைன் பார்ப்போம். ஸோ பின்னாடி இந்த மாதிரி ஒரு டஸ்ட் எஃபெக்ட் போட்ட ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரியான ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிளாஸ்டிக் பாடி, சைடும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். 7.68 mm திக்னஸ் மற்றும் 186 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. மேல் பக்கம் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு காணும். கீழே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் ஹைப்ரிட் சிம் தந்திருக்காங்க. ஸோ 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ் ரவுண்டடாக ஸ்மூத்தாக இருக்குது. சரி, இந்த 360 டிகிரி டேமேஜ் ப்ரூஃப் ஆர்மர் பாடின்லாம் சொல்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ள அந்த ஃப்ரேம் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன்டான ஒரு மெட்டீரியலில், அலாய் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த குஷன் மாதிரி இதெல்லாம் வச்சு பார்ட்ஸ் டேமேஜ் கம்மியான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் என்ன ஃபோனாக இருந்தாலும் என்ன தான் சொன்னாலும் இதை நீங்கள் நார்மலாக ஃபோன் எப்படி நீங்கள் கவனமாக இருப்பீங்களோ அந்த மாதிரியே கவனமாக இருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ உடையக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் நம்ம லக்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கீப் இட் சேஃப். அவங்க என்ன தான் சொன்னாலும் நீங்கள் எப்படி ஒரு ஃபோனை நல்லபடியாக யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் இந்த ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து நான் செட் பண்ணி பார்க்கும்போது 22.16 GB சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போயிருக்குது. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் நிறைய தந்திருக்காங்க. சின்ன சின்ன கேம்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, லிங்க்டின் தந்திருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பு, மிந்த்ரா ஆப்பு. ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஸ்லாம் இருக்குது. வேண்டாததை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். சைடு மவுண்ட ஃபிங்கர் பிரின்சஸ் தந்திருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் இல்லை, ஒரு சின்ன லேக் இருக்குது அன்லாக் பண்ணுறதுக்கு. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ இருக்குது, NFC கிடையாது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. சூப்பர். பட் என்னென்னா இது HD+ ரெசல்யூஷன், ஃபுல் HD கிடையாது. ஆமாம். ஸோ இந்த விலைக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது HD+ ரெசல்யூஷன் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபுல் HD+ ஒரு ஸ்டாண்டர்டாக இப்போ உள்ள ஃபோன்களில் கொண்டு வரணும். அது 5G ஸ்மார்ட் ஃபோன்லாம் வரும்போது ஃபுல் HD+ தரணும். பட் இதில் காஸ்ட் கட்டிங்காக HD+ ரெசல்யூஷன் தான் தந்திருக்காங்க. யூடியூப் வீடியோ கூட 4Kல ப்ளே பண்ண முடியாது. மேக்ஸிமம் 1440 தான் காண்பிக்குது. HDRம் இதில் எனேபிள் ஆகலை யூடியூப்பில். பட் நெட்ஃப்ளிக்ஸில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது HDR கேப்பபிலிட்டி இதில் இல்லை. ஸோ HDR கிடையாது. 800 nits பிரைட்னஸ் இருக்குது. பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1000 nits வரைக்கும் போகுது சொல்கிறாங்க. ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. பஞ்ச்கோல் நாட்ச் இருக்குது. பட் HD+ ரெசல்யூஷன் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ 2024 பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸுக்கு இதில் மீடியாடெக்கோட Dimensity 6300 யூஸ் பண்ணுறாங்க. 2 வேரியண்ட் இருக்குது, 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் மற்றும் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். இது ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் தான். ஸோ Snapdragon 4 Gen 2க்கு கம்பேர் பண்ணும்போது CPU கொஞ்சம் குறைவாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது. பட் GPU பெர்ஃபார்மன்ஸ் இந்த Dimensity 6300 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ரொம்ப ஹெவி இன்டென்சிவ் டாஸ்க்குலாம் நினைக்காதீங்க. கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் கேம்ஸ் அதெல்லாம் விளையாடுறதுக்கு ஓகே. ஹெவி கேம்ஸ்லாம் விளையாடும்போது நீங்கள் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் லோ பண்ணி வச்சுட்டு நீங்கள் விளையாட வேண்டியிருக்கும். பட் இது ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு இதில் கிடைக்குது.
கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 2 கேமரா தந்திருக்காங்க. 32 மெகா பிக்சல் மெயின் கேமரா மற்றும் ஒரு 2 மெகா பிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 1080 மேக்ஸிமம் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். நைட் மோடுக்கு ஹை ரெசல்யூஷன், பேனோ, ஸ்லோமோ, டைம் லேப்ஸ், டூவல் வியூ வீடியோ இருக்குது. ஸ்டிக்கர் மற்றும் டெக்ஸ்ட் ஸ்கேனர், டாக்குமெண்ட் ஸ்கேனர் வந்து தராங்க. கேமரா சாம்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு கேமரா செட்டப்பாக எனக்கு தென்படலை. ஒரு டீசெண்டான ஒரு கேமரா, பட் பெஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. கேமரா சாம்பிள் பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேட்டரி பார்த்தீங்கன்னா 5100 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஒரு 80 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஒரு டீசெண்டான பேட்டரி பேக்கப் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். Android 14 பேஸ் பண்ணி அவங்களோட கலர் ஓஎஸில் இது வந்து ரன் ஆகுது. ஸோ இதான் வந்து இந்த Oppo K12x 5G ஸ்மார்ட் ஃபோன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாக தென்பட்டாலும் இந்த டிஸ்பிளே வந்து HD+ ரெசல்யூஷன் வந்து 2024 5G ஸ்மார்ட் ஃபோனில் என்னால் ஏற்றுக்க முடியல. ஃபுல் HD+ ரெசல்யூஷன் அவங்க தந்திருக்கணும். மற்றபடி ரொம்ப இம்ப்ரெசிவாக சொல்லும்படியான எந்த விஷயங்களும் தென்படலை. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அவ்வளோதான். ஓப்போ ஃபோன் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. ஒரு நார்மலான ஒரு சிப்செட், என்ட்ரி லெவல் சிப்செட் தந்திருக்காங்க. கேமரா வந்து ஓகே கேமரா வந்து கிடைக்குது. பேட்டரி நல்லா இருக்குது. 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. ஸோ இதான் வந்து Oppo K12x 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுதல் தமிழில் பேசு. டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.